ஒரு ஃப்ளோவாக நம்ம அந்த ஒரு சீக்வன்ஸ் நம்ம கொண்டு போகிறதுக்கு முக்கியமாக நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது இந்த பிரெத் கண்ட்ரோல் டெக்னிக். ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். நான் உங்கள் கேஷவ் Bbx. ஸோ இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா பிரெத் கண்ட்ரோல் டெக்னிக்ஸ் நம்ம பார்க்க போகிறோம். என்கிட்ட இந்த டெக்னிக்ஸ் பற்றி நிறைய பேர் கேட்டிருந்தாங்க. எப்படி ப்ரோ ஒரு பீட்பாக்ஸ் பீட் நடுவில் வந்து நம்ம பிரெத் எடுத்துக்கிறது, எப்படி நம்ம வந்து பிரெத்தை ஹோல்டு பண்ணி நம்ம வந்து பீட்பாக்ஸ் பண்ணுறதுன்னு கேட்டிருக்காங்க. ஸோ அதுக்கு ஒரு இன்டெப்த் எக்ஸ்ப்ளனேஷனாக இந்த வீடியோ இருக்க போகுது. ஓகே, பிரெத் கண்ட்ரோல் டெக்னிக் எவ்வளோ ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயன்றதை உங்களுக்கு நான் ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன். நம்ம பீட் சவுண்ட்ஸ் கற்றுக்குறோம், அதெல்லாம் ஓகே. நான் ஒரு பீட் பேட்டர்ன்ஸ் நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ நீங்கள் பீட் பேட்டர்ன்ஸ் பார்த்து நீங்கள் அந்த பீட் பேட்டர்ன் நீங்கள் பெர்ஃபார்ம் பண்ணுறீங்க, அதெல்லாம் ஓகே. ஸோ ஒரு 5 மினிட்ஸ் கன்சிக்யூட்டிவாக நம்மளால் பெர்ஃபார்ம் பண்ண முடியுமா? சரி, 5 மினிட்ஸ் வேணாம், ஒரு 2 மினிட்ஸ், ஒரு 30 செகண்ட்ஸ், இந்த மாதிரி நம்ம வந்து ஒரு பேட்டர்னை கன்சிக்யூட்டிவாக நம்ம வந்து பெர்ஃபார்ம் பண்ணுறதுக்கு, ஒரு ஃப்ளோவாக நம்ம அந்த ஒரு சீக்வன்ஸ் நம்ம கொண்டு போகிறதுக்கு முக்கியமாக நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது இந்த பிரெத் கண்ட்ரோல் டெக்னிக். இந்த டெக்னிக் ரொம்ப ஒரு சிம்பிளான டெக்னிக் தான். இது நான் ஜஸ்ட் ஒரு 3 பிரேக் டவுன்ஸில் வந்து நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ஸோ குயிக்காக நம்ம ஃபர்ஸ்ட் பிரேக் டவுனுக்குள்ளே போயிடலாம். ஃபர்ஸ்ட் பிரேக் டவுன் என்னென்னு பார்த்தீங்கன்னா பேட்டர்ன் பீட் சவுண்ட்ஸ். ஸோ நம்ம பெர்ஃபார்ம் பண்ணுற பீட் சவுண்ட்ஸ் சிலதை வச்சு நம்ம வந்து ஒரு சீக்வன்ஸில் நம்மளால் ஏரை இன்ஹேல் பண்ணிக்க முடியும். அதில் இருக்கிற ஒரு 2 சவுண்ட்ஸ் நான் சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் சவுண்ட் இஸ் தி ஹைஹேட்ஸ். ஸோ இந்த ஹைஹேட்ஸ் ஒரு சவுண்ட் அண்ட் ரெண்டாவது வந்து ஸ்னார்ஸ். இந்த ஒரு 2 சவுண்ட்ஸ் வச்சு நம்மளால் ஒரு சீக்வன்ஸில் ஈஸியாக நம்மளால் வந்து தேவையான ஏரை நம்ம வந்து இன்டேக் பண்ணிக்க முடியும். ஒரு சீக்வன்ஸ் நான் உங்களுக்கு வந்து நான் பண்ணி காட்டுறேன். ஸோ ஜஸ்ட் எப்படின்றத ரிலேட் பண்ணி பாருங்கள். ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் இந்த ஒரு பேசிக்கான ஒரு பூட்ஸ் அண்ட் கேட்ச் பேட்டர்னே நம்ம பண்ணிக்கலாம். என்னால் எவ்வளோ தூரம் பண்ண முடியுதுன்றது ஜஸ்ட் நான் உங்களுக்கு ஃபாஸ்ட்டாக பண்ணி காட்டுறேன். ஸோ இந்த மாதிரி நான் போயிட்டே இருக்க முடியும். என்னால் இதுக்கு மேலேயும் எக்ஸ்டென்ட்டில் என்னால் பண்ண முடியும். பட் ஸ்டார்டிங் ஃபேஸில் உங்களுக்கு நான் எங்கே பிரெத் எடுத்தேன் எங்கே பிரெத் எடுக்கலன்றதே உங்களுக்கு வந்து ஒரு ஐடியா இருக்காது. ஸோ அதை நம்ம இந்த ஒரு ஹையாட்ஸில் நம்ம வந்து பிரேக் டவுன் பண்ண போகிறோம். நான் எங்கே பிரெத் எடுத்தேன்றதை உங்களுக்கு நான் சொல்லிடுறேன், ஸ்லோவாகவே பண்ணி காட்டுறேன். ஸோ இந்த இடத்துல ஒரு பிரெத் எடுத்தேன், உங்களுக்கு இந்த இடத்துல மேலே உங்களுக்கு வரும்னு நினைக்கிறேன். ஸோ அப்படியே செக் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த 2 ஹையாட் கொடுக்கும்போதெல்லாம் பார்க்குறவங்களுக்கு எங்கேயுமே எடுத்தானே தெரியாது, ஒரு சீக்வன்ஸாக தான் தெரியும். பட் நமக்கு தெரியும் எங்கே நம்ம பிரெத் எடுத்தோம், எங்கே நம்ம பிரெத் விட்டோன்றது. ஸோ ரெண்டாவதுன்னு பார்த்தீங்கன்னா ஸ்னார் சவுண்ட்ஸ். இப்போ நான் ஒரு பிஎஃப் ஸ்னார்லேயே உங்களுக்கு நான் எக்ஸாம்பிள் கொடுக்குறேன். பிஎஃப் ஸ்னார் நம்ம ஒன்ஸ் எல்லா காற்றும் விட்டோம்னா அடுத்த பீட் போடுறதுக்கு நம்மளே அறியாமல் கண்டிப்பாக நம்ம ஒரு காற்று எடுக்கிறோம். ஸோ அதனால தான் இந்த ஸ்னார் சவுண்ட்ஸ் ரொம்ப ஒரு எஃபெக்டிவான வேவ்னு நான் சொல்கிறேன். இப்போ இதே பூட்ஸ் அண்ட் பேட்ஸ் நான் போடுறேன் பாருங்கள். கவனிச்சிங்களா? ஒரு ஸ்னார் வந்து ஒன்ஸ் நீங்கள் ஏரை நீங்கள் வெளியில் விட்டுட்டிங்கன்னா அடுத்த நிமிஷம் நீங்கள் வந்து பேலன்ஸ் பண்ணுறதுக்கு சம் சார்ட் ஆஃப் நீங்கள் வந்து ஏரை இன்ஹேல் தான் இன்டேக் பண்ணிக்கிறீங்க. அதனால தான் உங்களால் வந்து ஒரு 3 to 4 டைம்ஸ் கண்டினியூஸாக உங்களால் அந்த பேட்டர்னை சஸ்டெயின் பண்ண முடியும். இது சிம்பிளான ஒரு பூட்ஸ் அண்ட் கேட்ச் பேட்டர்னில் நான் உங்களுக்கு பேட்டர்ன் பீட் சவுண்ட்ஸ் நான் ஒரு பிரேக் டவுன் நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன். ஸோ இது ஜஸ்ட் நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். பூட்ஸ் அண்ட் கேட்ச் மட்டும் இல்லை, எந்த ஒரு பேட்டர்ன்லையுமே இந்த ஒரு சிமிலர் ஹையாட்ஸ் அண்ட் ஸ்னார்ஸ் டெக்னிக்கை நீங்கள் யூஸ் பண்ணி பார்க்கலாம். ஓகே, செகண்ட் பிரேக் டவுன் இஸ் தி பேட்டர்ன் பிரேக். இது என்னடான்றது கேட்குறீங்க. சிம்பிளாக சொல்கிறேன், ஒரு பேட்டர்னை பிரேக் பண்ணுறோம். உங்களுக்கு இதுக்கும் ஒரு டெமோவாக உங்களுக்கு காட்டுறேன். கவனிச்சிங்களா? உங்களுக்கு மேபி உங்களுக்கு சென்ஸ் பண்ணியிருக்கலாம். நார்மலாக நான் ஹையாட் போட்டுகிட்டே வந்தேன், செகண்ட் நடுவில் மட்டும் நான் வந்து அந்த ஹையாட்டை எடுத்துட்டேன். அந்த ஹையாட் எடுத்த கேப்பில் தான் நான் நிறைய ஏரே நான் வந்து இன்ஹேல் பண்ணியிருக்கேன். ஸோ இது நீங்கள் பெர்ஃபார்ம் பண்ணும்போது உங்களுக்கு இந்த டெக்னிக்கை வந்து அப்சர்வ் பண்ணி பார்க்கணும். நார்மலாக திருப்பி நான் வேறு ஒரு பீட் பேட்டர்ன் போட்டு காட்டுறேன். ஓகே, லாஸ்ட் அண்ட் ஃபைனல் பிரேக் டவுன் இஸ் தி பேட்டர்ன் ஷிஃப்ட். உங்களுக்கு இதுவும் ஒரு டெமோவாக உங்களுக்கு காட்டுறேன். லைக் நார்மலாக ஸோ உங்களுக்கு கவனிச்சிங்களா? 2 டிஃப்ரெண்ட் பேட்டர்ன்ஸ் நான் இப்போ போட்டேன். இந்த நடுவில் என்னால் காற்று நிறையாவே என்னால் எடுத்துக்க முடியும்.
இது பார்க்குறவங்களுக்கு ஒரு சீக்வன்ஸாக நான் பெர்ஃபார்ம் பண்ண மாதிரி உங்களுக்கு தெரியும். பட் பெர்ஃபார்ம் பண்ணுற நமக்கு நல்லாவே தெரியும் எங்கெங்கே நம்ம வந்து இன்ஹேல் பண்ணணும், எக்ஸைட் பண்ணணுன்றது. ஸோ ஒரே பேட்டர்னில் நம்ம ஸ்டிக் டு வெயிட்டாக இருக்காமல் நம்ம வேறு ஃபியூஷன்ஸ் ஆஃப் பேட்டர்ன்ஸ் நம்ம வந்து என்டர்டெயின் பண்ணுறதுக்காக நம்ம கண்டிப்பாக பண்ணுறோம். இந்த ஒரு கம்பைலேஷனில் நம்மளால் வந்து பிரெத்தை கண்ட்ரோல் பண்ண முடியும். நீங்கள் நார்மலாக பீட் பாக்ஸஸ் ஃப்ரீ ஸ்டைல் பண்ணுற வீடியோஸ் பார்த்தீங்கன்னா அவங்க நிறைய பேட்டர்ன்ஸ் வந்து பிரேக் பண்ணியிருப்பாங்க. அது 2 விஷயமா இருக்கும். ஒன்று வந்து அவங்க ஆடியன்ஸோட பல்ஸ் புரிஞ்சுக்கிட்டு அவங்களை இன்னும் வந்து என்டர்டெயின் பண்ணுறதுக்காக பேட்டர்ன்ஸ் நிறையா வெரைட்டியாக போடுவாங்க. 2வது விஷயம் நம்ம பிரெத்தும் நிறையவே எடுத்துக்கலாம். ஸோ தட் நம்ம வேறு ஒரு கான்செப்ட் யோசிக்கிறதுக்குமே ஆன் ஸ்பாட்டுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது ஒரு ஜஸ்ட் ஒரு குவிக் டிப் தான் நான் சொல்கிறது. உங்களுக்கு நான் இந்த ஒரு 3 பிரேக் டவுன்ஸ் வந்து நான் பண்ணி காமிச்சிருப்பேன். உங்களுக்கு ஓரளவுக்கு ஒரு ஐடியா கிடச்சிருக்கும்னு நான் நம்புகிறேன். இது தவிர்த்து ஃபைனலாக ஒரு டிஃபால்ட்டான ஒரு டிப் இருக்குது. இதை வந்து நான் ஒரு பிரேக் டவுன்னாக நான் சொல்ல மாட்டேன். என்னன்னு பார்த்தீங்கன்னா, இது நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணும்போதே இதெல்லாம் நான் சொல்கிறதுக்கு முன்னாடியே மேபி இதெல்லாம் நீங்களே வந்து மாஸ்டர் பண்ணியிருக்கலாம். ஸோ நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணும்போதே ஓகே இதெல்லாம் தானே நம்மளும் பண்ணுறோம் ஸோ அப்படின்ற மாதிரி உங்களை ரிலேட் பண்ண முடியுன்றது எனக்கு தெரியும். ஸோ ஜஸ்ட் ரிலேட் பண்ணி பாருங்கள். நீங்களே உங்களால் எங்கே வந்து கேப்ஸ் எடுத்துக்க முடியுது, என்னால் எந்த அளவுக்கு ஒரு ஸ்டேஜ் கொடுக்க முடியுன்றதை ஜஸ்ட் பாருங்கள். நான் சொல்கிறது எல்லாமே ஜஸ்ட் அக்கார்டிங் டு மை தியரி தான். நான் இனிஷியல் ஃபேஸில் உங்களை மாதிரி நானும் கஷ்டப்படும் போது இந்த டெக்னிக்ஸ்லாம் நான் ஜஸ்ட் வந்து கெயின் பண்ணிக்கிட்டேன். ஸோ உங்களுக்கு என்னோட நாலேஜை உங்களுக்கு ஜஸ்ட் நான் ஷேர் பண்ணுறேன், அவ்வளோதான். ஓகே, இந்த ஒரு கான்செப்ட் நான் வந்து வீடியோவாக போடுறதுக்கு என்கிட்ட நிறைய பேர் கேட்டிருந்தாங்க. லைக் இன்ஸ்டாகிராமில் எனக்கு டெக்ஸ்ட் பண்ணியிருந்தாங்க, கமெண்ட் செக்ஷனில் 2-3 பேர் கேட்டிருந்தாங்க. ஸோ அதுக்காகவே நான் வந்து ஒரு ஆன்சராக இந்த வீடியோ நான் கொடுக்கணும்னு சொல்லிட்டு இந்த வீடியோ நான் உங்களுக்காக நான் பண்ணியிருக்கேன். ஸோ உங்களோட கொஷின்ஸ்க்கு நான் ஓரளவு ஆன்சர் மேட்சப் பண்ணியிருப்பேன்னு நினைக்கிறேன். ஏதாவது ஒரு இடத்துல உங்களுக்கு புரியல, இல்லை நீங்கள் ஃபேஸ் பண்ணுற டிஃபிகல்ட்டிஸ் ஏதாவது இருந்ததுன்னா கண்டிப்பாக நீங்கள் கீழே எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். ஆர் வித்தவுட் ஹெசிடேஷன் நீங்கள் எனக்கு இன்ஸ்டாகிராமில் கூட நீங்கள் வந்து எனக்கு டெக்ஸ்ட் பண்ணலாம். உங்களுக்கு எல்லாத்துக்கும் நான் வந்து பர்சனலாக நான் வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ண ரெடியாகவே இருக்கு. ஸோ இந்த வீடியோ நான் முடிக்கிறதுக்கு முன்னாடி 2 கொஸ்டின் நான் கேட்டுக்கிறேன். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் இஸ் நீங்கள் என்ன ஒரு பிரெத் கண்ட்ரோல் ஃபாலோ பண்ணுறீங்க? சப்போஸ் அது ஏதாவது இருந்ததுன்னா எனக்கு கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. ஸோ தட் அது யாராவது பார்க்கும்போது மற்றவங்களுக்கு யாருக்காவது கூட அது யூஸ்ஃபுல்லாக இருக்கலாம். 2வது விஷயம், நீங்கள் நான் சொன்னதை தவிர்த்து வேறு ஏதாவது ஒரு விஷயத்தில் நீங்கள் வந்து எக்ஸ்ட்ரீமாக நீங்கள் ஃபேஸ் பண்ணுறீங்கன்னா அந்த ஒரு டிஃபிகல்ட்டியும் எனக்கு கீழே கமெண்ட்டில் ட்ராப் பண்ணுங்கள். ஸோ தட் அது என்னன்றதை எனக்கு பார்த்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ண யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ தட்ஸ் ஆல் ஃப்ரம் டுடேஸ் வீடியோ கைஸ். இன்றைக்கி நம்ம பிரெத் கண்ட்ரோல் பார்த்தோம். நாளைக்கு நம்ம சிமிலர் டெக்னிக்ஸ் பீட் பாக்ஸ் அண்ட் மியூசிக் ரிலேட்டடாக நிறைய வீடியோஸ் நம்ம பார்க்க போகிறோம். ஃபர்தராக நிறையா பீட் பாக்ஸிங் டியூட்டோரியல்ஸ் அண்ட் மியூசிக்ஸோடு உங்களை வந்து நான் கேட்ச் பண்ணுறேன். Until next time, this is Keshav Bbx signing off. Peace out. Stay safe guys.